வணக்கம் 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 அன்பான நேயர்களே, அனைவரும் நலமா, சுகமா, சௌக்கியமா? ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று இந்த நிகழ்ச்சி பாரிஸ், பிரான்சில் பதிவு செய்யப்படுகின்றது. எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் எந்த விதமான கொண்டாட்டமாகவும் இருக்கலாம். அரங்கேற்றமாக இருக்கலாம், அல்லது உங்கள் திருமண நாளாக இருக்கலாம். 1 வருஷம், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், அல்லது 60வது திருமணம் செய்வதாக இருந்தாலும் அது ஒரு கொண்டாட்டம் தானே. இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் வீட்டில் நடக்கும் கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாம் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக, அரங்கேற்றம் என்று வரும் பொழுது மாணவர்கள், பெற்றோர்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலும் கலை, கலாச்சாரம் இவையெல்லாம் எப்படி பேணி காத்து வருகின்றனர் என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுதே அது வியப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே வேளையில் பல சிக்கல்கள், சவால்கள் இவற்றை எப்படி சமாளிக்கின்றனர் என்பதும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றோம். உங்கள் வீட்டு கொண்டாட்டங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நமது நிகழ்ச்சியில் தம்பதிகளை சந்திக்கவிருக்கின்றோம். இருவரும் கலகலப்பாக பாட்டு கச்சேரியோடு என்னுடன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழிநடத்தவிருக்கின்றனர். வதனன் மற்றும் அனுஜனா இருவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளவிருக்கின்றோம். முதலில் இந்நிகழ்ச்சியின் கதாநாயகி அனுஜனாவை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. சரி, இப்போ சொல்லுங்க, பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில வந்த பிறகு உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களோடு சேர்ந்து நான் அறிந்து கொள்ளவிருக்கின்றேன். அதற்கு முன்பதாக உங்களை பற்றின சின்ன சின்ன தகவல், குடும்பத்துல இருந்து தொடங்குங்க. வீட்டுல எத்தனை பேரு, எங்க இருந்து வந்தீங்க, இந்த விஷயங்களை சொல்லுங்களேன். வீட்டுல அம்மா, அப்பா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அப்புறம் எந்த குடும்பத்தில் நான், என் ஹஸ்பண்ட், 2 பிள்ளைகள், மாமி இருக்கிறாங்க. சரி, சின்ன அறிமுகம் தந்துட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் நல்லா பாட்டெல்லாம் பாடுவீங்க அப்படின்னுட்டு காதோரம் விஷயம் வந்தது. ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்கு பிறகு மற்ற மற்ற விஷயங்களை நாம பேசுவோம். பாட்டு என்ன பாட்டு பாடுறது? புது பாட்டா, பழைய பாட்டா? பழைய பாட்டு பாடுங்க. பழைய பாட்டு. செண்பகமே செண்பகமே தென்போதைகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தாள் சம்மதமே செண்பகமே செண்பகமே. அடடடடா, அருமையா பாடுனீங்க, மிக்க நன்றி. நன்றி. உங்களுடைய குடும்ப வம்சா வழியில பாடகர்கள், சங்கீத ஜாம்பவான்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருந்தேன், அதை பற்றி சொல்லுங்க. அம்மாப்பா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டேன் ஃப்ரான்ஸுக்கு. அம்மாப்பா சங்கீத பூஷணம் இந்தியாவில் போய் எல்லாம் படித்து சங்கீதம் சொல்லி கொடுத்துருக்கிறார். எனக்கு ஊர்லேருந்து கசட்டில் அனுப்புவார் ஸ்வரங்கள் எல்லாம். அப்போ இங்கே நான் அம்மாட்ட போட்டுக்கு கேட்பேன். நீங்கள் ஆனால் சங்கீதம் அடிப்படையில் பழகினீங்களா? சங்கீதம் படிச்சேனா, ஆனால் முடிக்கலை. அது உங்கள் பாட்டே போதுமே, நீங்கள் நல்லா சங்கீத ரத்தம் ஓடுதுன்னு காட்டுறதுக்கு. ஆனால் பரதநாட்டியம் கற்பித்து கொண்டிருப்பதாக
கற்று தந்து கொண்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். பரதநாட்டியம் பழகினான், அரங்கேற்றம் முடிச்சு நான். ஆனா கிளாஸ் இப்ப கொடுக்கறதே இல்லை. இப்ப இல்லை. சரி. உங்களுடைய இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ரகசியம்னு சொல்ல முடியாத, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது புகழக்கூடிய ஒரு விஷயம் வந்து குறும்படம் இயக்குனராகவும் பணியாற்றி இருக்கின்றீர்கள். எப்படி அந்த ஆர்வம் வந்தது, எங்க தொடங்கினதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க தொடங்கினது யோசிக்க முடியாது, மறந்துருப்பீங்க. இல்ல 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 மறக்கே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட இல்லை, அங்கே இருந்துதான் தொடங்கினது. அப்படியா? என் ஹஸ்பண்ட் குறும்படங்கள் எடுக்க தொடங்கினவர். அப்ப என்ன இது இப்ப பார்த்தாலும் ஆம்பளையில் மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கணுமே, நாங்க எடுத்தா என்ன, பொம்பளையில் அந்த பொம்பளையில் ஒரு ஃபெமினிஸ்ம் அது அப்படி ஒரு இதெல்லாம் தொடங்கினது. ஆனா அதுக்கு எனக்கு சரியான ஒத்துழைப்பு கிடைச்சது. இங்க இருக்கிற கலைஞரால நல்ல ஒத்துழைப்பு கிடைச்சது எனக்கு. எப்ப கேட்டாலும் வருவீனும் ஹெல்ப் பண்றதுக்கு கணக்கு பேர் முன் வந்தவர். அப்ப பெரிய அளவுல சவால்களை எதிர்நோக்கின அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க, இல்லையா? பொதுவாக இந்த துறையில இருப்பவர்களிடம் என்னென்ன சவால்களை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னு நிறைய நான் கேட்பது வழக்கம். ஆனா உங்க விஷயத்துல யூ ஆர் லக்கி, அதிர்ஷ்டசாலி நீங்க. ஏன்னா நிறைய உங்களை சுற்றி நிறைய உதவிக்கு ஆட்கள் இருந்ததனால அது ஓரளவுக்கு சுலபம்னு சொல்ல வரல, ஓரளவுக்கு அப்படி சொல்ல சமாளிக்கக்கூடிய நிலையில இருந்தீங்க. சரி. தன் கணவரிடமிருந்து தான் குறும்படம் இயக்குனர் அவரிடமிருந்து தான் நான் என்னென்ன நாமளும் செய்து பார்த்தால் என்ன என்ற விஷயங்களை அறிந்து கொண்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வதனனை சந்திப்போம், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வதனன், இந்த நிகழ்ச்சியில எங்களோடு வந்து இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நான் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய மனைவி பாட்டு பாடி தொடங்கினாங்க. ஓகே. நீங்களும் பாட்டு பாடி தொடங்கணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் விதிமுறை, இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் விதிமுறை, இந்த எபிசோட் விதிமுறை. ஆமா, முதல்ல அப்படி சொல்லல. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், அப்புறமா தான் திடீர்னு ஏதாவது அதிர்ச்சி தருவோம். ஓகே ஓகே, சரி, உன்னை பாடிட்டா போச்சு. பாடுங்க. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும், என்ன சொல்ல போகிறாய். போதுமா? மிக்க நன்றி. சரி, நீங்க எப்படி, உங்களுடைய குடும்பத்துல யாராவது சங்கீத வித்வான்கள் இருக்கிறாங்களா? வித்வான்களாக இருந்ததா எனக்கு தெரியாது. ஆனா கலையில நிறைய ஈடுபாட்டுல இருந்தது. அம்மா அப்பா இல்லை, மாமா அம்மாட சகோதரங்கள் சைடா வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லி. வா, வில்லுப்பாட்டுல எல்லாம் கலந்துக்குது? இல்ல இல்ல, 8 வயசுல இருந்து மிருதங்கம் பழகினேன், அவ்வளவு மட்டும். அப்படியா? வில்லுப்பாட்டே பெரிய விஷயம் இல்லையா? அது பெரிய கலை. வில்லுப்பாட்டெல்லாம் பாடுறது எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லலாம். நான் போகல, உண்மைதான். அந்த சான்ஸ் கிடைக்கலன்னா அது காலத்தின் கட்டாயம், அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டியாச்சு, எல்லாரும் திக்க போயாச்சு. சரி, பேட் லக். உங்களுடைய மனைவிக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். அதாவது குறும்படம் இயக்குனர் ஆகுவதற்கு என்னுடைய கணவர் தான் ஒரு பெரிய முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அவரை பார்த்த பிறகு, ஆமா சொன்னாங்க, சொன்னாங்க, இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நிகழ்ச்சியை, நாங்க போய் சொல்லுவோமா? உங்களை பார்த்த பிறகுதான் ஆண்களாகவே குறும்படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, நான் ஏன் ஒரு இயக்குனர் ஆகக்கூடாது என்ற ஆர்வம் பிறகுதான் வந்ததுன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்க. நீங்க எப்படி தொடங்குனீங்க? உங்களுக்கு எங்க இருந்து ஆர்வம் வந்தது? ஆர்வம் எப்படி வந்ததுலாம் சொல்ல தெரியாது. பட் ஸ்டார்ட் பண்ணது, கேமரா இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எடிட் பண்ணலாம், ஷூட் பண்ணலாம், ஸோ ஏதாவது ஒன்று செய்து பார்ப்போம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நீங்க எடுத்த குறும்படங்களில் ஏதாவது 1, 2 உங்களை ரொம்ப கவர்ந்தது,
என்ன கவர்ந்தா? எல்லா படங்களும் உங்களை கவர்ந்த படங்கள் தான், அதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்ல. இருந்தாலும் வந்து சில படங்கள் வந்து மனதிலேயே நிற்கும். ஏன்னா அதுல நிறைய உழைப்பு இருந்திருக்கும், அல்லது நிறைய சவால்களை எதிர்நோக்கி இருப்பீங்க அந்த குறிப்பிட்ட படம் இயக்கும் பொழுது. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான். அநேகமாக நான் எனக்கு டைரக்டராக யூஸ் பண்ணுற பேர் வந்து வேறு ஐவி ஜனான்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். ஐவி ஜனான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் வந்து அந்த 3 இரவு 4 பகல் என்று சொல்லி ஒரு படம் ஒன்று சொன்னேன். அது மேபி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதை பற்றி ஒன்றா என்ன கருப்பொருள் அந்த படத்துடைய? நாங்கள் எப்படி புலம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கு வந்து நாங்கள் என்றதான் ஊரில் இருந்து இப்படி இங்கே வந்தோம் என்ற ஒரு வந்து ட்ராவலிங்லேயே கதை போனது, பயணத்திலேயே கதை போனது. சரி, நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்சீங்க அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப காதல் திருமணமா, பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அனுஜனா. அனுஜனா சொல்றாரு. ஓகே, லவ் மேரேஜ். காதல் திருமணம். காதல் திருமணம். என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னீங்க? என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல இருக்குது. போய் சொல்லிட்டேன். ஐயோ, என்னங்க ரொம்ப கலக்குறாங்க. இப்ப காதல் திருமணமா இல்லையா? சரியா சொல்லுங்க. காதல் திருமணம். எப்போ சந்திச்சீங்க? இப்ப 2000 ஆண்டு. எங்க சந்திச்சீங்க? சந்திப்புன்றது 2000 ஆண்டு இல்ல, லவ் ஸ்டார்டிங் 2000 ஆண்டு, சந்திப்பு 92 ஸ்டேஜ் ஒரு ப்ரோக்ராம்ல சந்திச்சாங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு முதல் ப்ரிப்பரேஷன்ல சந்திச்சாங்க. ஆனா அப்ப நண்பர்களாகவே இருந்தீங்க. சரி, 8 வயசுல குடும்ப நண்பர்கள்னு சொல்லலாம். நண்பரா மட்டும்தான் இருக்க முடியும். 8 வயசுல காதல் மலர்ந்தா இப்ப என்ன, அது நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் சைல்ட்ஹுட் லவ்னு சொல்றாங்க இல்லையா? 8 வயசுல குட்டி குட்டி காதலாக மலர்ந்திருக்கலாம். இப்ப 2 பேர்ல யார் முதல்ல காதல சொன்னீங்க? சிக்கலான கேள்வியா இருக்கே. இதுல என்னங்க சிக்கலான கேள்வி? மனசு விட்டு யாராவது ஒரு ஆள் சொல்லணும் இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா 8 வயசுல இருந்து தொடங்கி அது எப்படி நடந்துட்டே தெரியாது. அதான் சொன்னேன், சிக்கலான கேள்வின்னு சொன்னா பதிலுக்கு சிக்கல் கிடையாது. அது எப்படி அது நடந்துன்றதே தெரியாது. நாங்க 92ல இருந்து எங்களுக்கு தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நடந்து முடிஞ்சிச்சு. நீங்க இவர்தான் சொன்னார், பொய் சொல்றாரு. பொய் சொல்றாரு. இப்பயும் பொய் சொல்றது, உண்மையிலேயே பொய் சொல்றாரு. நீங்க தான் சொன்னீங்க. அத சொல்றதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு நீங்க சிக்கலான கேள்வி கேக்குறீங்க, கஷ்டமான கேள்வி கேக்குறீங்க, என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு ஆச்சி பூச்சின்னு கதை விடுறீங்க இப்போ. சரியா? சரி, சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அப்ப உங்களுக்கு வந்து நண்பர்களாக இருந்துட்டு திடீர்னு காதல சொல்றாரே அப்படின்னு ஒரு உணர்வு வந்ததா, அல்லது எப்போ தெரிஞ்ச விஷயம் தானே எப்பயாவது மனுஷன் வெளியில சொல்றாரே அப்படின்னுட்டு நினைச்சீங்களா? அப்படிதான் நினைச்சீங்க. சரி, எப்படி போனது திருமணம்? எங்க நடந்தது? ஃபீல் பண்ணாங்களோ தெரியல, நீங்க ஃபீல் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. அப்படி நம்ம ஃபீல் பண்ணி கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்து பதில வரவழைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு டக்குன்னு ஆமா ஆமா சரிதான் நீங்க சொன்னதுன்னு வரும். சரி, எங்க திருமணம் நடந்தது? பாரிஸ்ல திருமணம் நடந்தது. நிறைய பேர் வந்திருப்பாங்க. திருமணம், பெற்றோர், உங்களுடைய பெற்றோர் இங்க இருக்கிறாங்க, அது உங்களுடைய பெற்றோர் இங்க தான் இருந்தாங்களா அப்ப? சரி, திருமணம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், இரு மனமும் ஒன்றிணையும் நாள் அது. நீங்க இருவருமே பாடகர்களாக இருப்பதனால திருமணம் பற்றி பேசும் பொழுது, காதலை பற்றி பேசும் பொழுது ஏதாவது ஒரு காதல் பாட்டு எங்களுக்காக பாடுங்க, 2 பேரும் சேர்ந்து. ஆமா, பாட்டு கச்சேரியாகவே இருக்க போகுது. எங்கள் வீட்டு கொண்டாட்டம், பாட்டே கொண்டாட்டம் தானே. பாடுங்க. பாட்டு சேர்ந்து பாடி இருக்கிறீங்க இல்லையா? மேடை நிகழ்ச்சிகளில் சேர்ந்து பாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஒண்ணு. முன்பே முன்பே வா இன்னன்பே வா, உன்னு வா உயிரே வா, முன்பே வா இன்னன்பே வா, பூ பூவாய் பூ பூம்பா. கேட்டேன் என்னை நானே நானேயா. லிரிக்ஸ் வந்துருச்சு. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா, முன்பே வா என்
அன்பே வா பூ பூவாய் பூ பூவா. சரி, இப்ப திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனது? இவட்டுக்கிறங்க. ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா என்ன ஒரே புதிரா குடுக்குறீங்க ரெண்டு பேரும். அம்மம்மம்மம்மம்மம்மா. சரி நீங்க சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டமான கேள்வியா நான் கேட்டேன். இது எவ்வளவு கஷ்டமான கேள்வியா நான் வருத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். திருமணமாகி எத்தனை வருஷம் ஆனதுன்னு கேட்டதுக்கு இப்படி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அவ்வளவு வருஷமான மாதிரி தெரியலையே. 8 வருஷம். 8 ஆண்டுகள். கரெக்டா சொன்னாரு. சரியா சொன்னாரு. நீங்க சோதித்து பாத்தீங்க வேற அவரை மனசுல வச்சிருக்கிறாரா இல்ல மறந்துட்டீங்களான்னு. அவங்க விட்ட சோதனையில நீங்க பாஸ் ஆயிட்டாங்க. சரி, இப்போ திருமணமாகி 8 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் நிறைய விஷயங்களை நாம உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு வருஷம் ஆனதுன்னு சொன்னா நிறைய இல்ல எல்லாம் போய் கொண்டிருக்குது, எல்லாம் அவர் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவரை போல ஒரு கணவர் என்கிட்ட என்ன பார்த்ததே இல்லை, இவங்களை போல மனைவி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா நெளிவு சுழிவெல்லாம் இருக்கிற விஷயம் தானே திருமணம். நிறைய ஆரம்பமே அசத்தலா இருக்குது. இனி போக போக இன்னும் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் எல்லாம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லவிருக்கின்றோம். இடைவேளையின் பிறகு மீண்டும் இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்ட்டு எண்ணி எண்ணி வேற சொன்னீங்க நீங்க. அவங்க சோதித்து வேற பார்த்தாங்க. ஸோ பொதுவாக இந்த நிகழ்ச்சியில நாங்க திருமணத்தை பற்றி பேசும் பொழுது, திருமண அனுபவங்களை பற்றி பேசும் பொழுது ஒரு காட்சி தொகுப்பு போடுவது வழக்கம். அதாவது திருமணம், உங்களுடைய வெட்டிங் கிளிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருமணம், உங்களுடைய திருமணத்திற்கான காட்சி தொகுப்பினை போடுவது வழக்கம். அந்த மாதிரி உங்ககிட்ட காட்சி தொகுப்பு எல்லாம் இருக்குதுங்களா? எடுத்தது 4 கேமரா சுத்தி எல்லாம் எடுத்தது. எதுவும் கையில இல்ல. ஏன், என்ன நடந்தது? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சேலை நெய்கிறவனுக்கு பொண்டாட்டிக்கு பிளவுஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க தானே. அதே மாதிரி தான் எங்களுக்கு கிடையாது. கல்யாண கேசட்ன்றதே கிடையாது. போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. எடிட் பண்ணி வரல, கொடுத்தது அப்படியே போய். இப்ப கடைசியா கிடைச்ச தகவல் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு கேசட். எடிட் பண்ணாத அப்படியே கடைசியா கிடைச்ச தகவல்னா 8 வருஷத்துக்கு அப்புறமா? ஆமா. ஓ, அது வந்து ஜோக்ஸ் அசைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நகைச்சுவையா நம்ம நிகழ்ச்சியில பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உண்மையிலேயே அது கவலைக்குரிய ஒரு விஷயம் தானே. நம்ம வாழ்க்கையில முடிந்தால் ஒரு முறை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கு சிலருக்கு சரிப்பட்டு வராம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு முறை திருமணம் செய்து கொள்வதாக இருக்கும்போது அந்த அந்த காட்சி தொகுப்பெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பரவாயில்ல, அதை விடுவோம். பரவாயில்ல, சரியா? ஆனா நான் இவருக்கு ஒரு பில் ஒன்று வச்சிருக்கேன். நாங்க 10வது வருஷம் செய்யறேன்னு சொன்னாங்க. வைக்கிறாங்க பாருங்க. நீங்க எவ்வளவு கவலையா சொன்னீங்க, அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டாங்க அவங்க. நீங்க கவலையா சொன்ன மாதிரிதான் எங்க எல்லோருக்கும் இருந்தது. எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அப்படியே மாமா சொன்னீங்க. மாமா நம்மளுடைய 10வது வருஷ திருமண விழாவை டாம் டூம்னு செய்துட்டு ஒரு பெரிய அளவுல செய்திருவோம், சரிங்களா? சரி சரி. நீங்க 2 பேருமே, ஆமா, தொகுப்பாளரா கட்டாயம் நான் வரேன். நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே துறையில இருக்கிறீங்க. இப்போ கணவரும் மனைவியும் சேர்ந்து ஒரே துறையில ஈடுபாடு காட்டுவது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னுட்டும் ஒரு சொல் இருக்குது. ஏன்னா அவரோட என்னால அவரு கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாதுங்க. நான் எனக்குன்னு வேலை இருக்குதா, நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிறேன், அவருக்குன்னு வேலை இருக்குதா, அவருடைய வேலை பார்த்துக்கணும். 2 பேரும் சேர்ந்து செய்யற பழக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. குடும்பம் நடத்துறதே பெருசு, அதுல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்றதா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற அதே தருணத்தில் நிறைய கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து தொழில் செய்து வெற்றிகரமாக வெற்றி வாகை சூடிக்கொண்டு இருக்கின்றனர். நீங்க இயக்குனர்களாக இருவரும் சேர்ந்து ஏதாவது படம் இயக்கம் செய்திருக்கிறீங்களா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து இயக்குன அனுபவம் கிடையாது. அவ இயக்குன படம் ஒன்றுக்கு நான் டயலாக் சொல்லினேன், நன்றி அம்மான்னு சொல்லி. எப்படி அவங்களுடைய இயக்கம்? நானே சொன்ன நல்லா இருக்காது. இல்ல, நீங்க ஒரு இயக்குனராக சொல்லுங்க. நானே அந்த படம் நிறைய இடங்கள்ல பேசப்பட்ட படம் நன்றி அம்மான்ற ஒரு படம். என்ன கருப்பொருள்? என்ன கருப்பொருள்? இளம் வயதுல லவ் பண்ணி பிரெக்னன்ட் ஆகி புருஷனை இழந்தால் என்ன, மிச்சத்தை நீங்க பாருங்க படத்துல.
சரி, நிச்சயமா நல்ல ஹெவியான சப்ஜெக்ட் இல்லையா அது, நல்ல கனமான ஒரு தலைப்பு, நல்லா இருந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ அவங்க கிட்ட நீங்க புதுமண தம்பதிகள் அப்படின்னு சொன்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? திருமணமாகி என்ன விஷயங்களை அவர்கிட்ட இருந்து ஆசையா எதிர்பார்ப்பீங்க? அவர் செய்யாத விஷயம், செய்த விஷயம், இதையெல்லாம் பற்றி பேசலாம். இத்தனை ஆண்டுகள் கடந்தோடி பிறகு நீங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட வந்து என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, தேவை 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 சில உண்மைகள் வந்து வெளியில வரணும். அதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய சவால். சரியா? ஆமா, இந்த நிகழ்ச்சியோட நீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அப்படி மட்டும் நினைக்கவே வேண்டாம். அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு அவங்கள சமாளிக்க சிரமப்படுற விஷயங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி வச்சுக்கோ. பெருசா உண்டு. நீங்க ரொம்ப புத்திசாலி. நீங்க புத்திசாலின்னு, ரொம்ப புத்திசாலி. சரியா? ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அது நீங்க வெளிப்படையா சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களா, அதனால சொன்னேன். நீங்க சொல்லுங்க அனுஜா. அவர் கோபப்படுறவரா இருக்கலாம். சிலர் வந்து ஷார்ட் டெம்பர்ட்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சட்டு சட்டுன்னு கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய தன்மை ஒரு மனைவியிடம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்ல நான் வந்து விட்டு கொடுத்து போயிருவேன், ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீக்கிரமா கோபப்படாது. அல்லது இட் கேன் பி தி அதர் வே அரவுண்ட், அதாவது பெண்கள் அதிகமா கோபப்படுறவங்க இருக்காங்க, அவங்க தணிக்கலாம். நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட ஏதாவது. இவர்கிட்ட என்ன மைனஸ் பாயிண்ட்னா, சாப்பாடுக்கு இப்போ என்ன சாப்பாடு செய்யறதுன்னு சொல்லுவாரு. என்னென்ன செய், அந்த என்னென்ன செய்ய எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கே கோபம் வருது. என்னென்ன செய், அது வந்து எங்களுக்கு என்னென்ன செய் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. ஆமா, என்னென்னு ஒன்று சொல்லுங்க, நீங்க சொல்லி ஆசைப்பட்டதை நான் செய்து தரணும். அப்படி இல்லை, என்னென்ன செய். ஓகே, இது உண்மை. இது வந்து சர்வதேச ரீதியில பேசப்படும் ஒரு விஷயம். எனிதிங், எதுவா இருந்தாலும் ஓகே தான், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப சரி, நானு புளி சாதம் செய்து வைக்கட்டுமா? அது வேண்டாம். இப்போ உங்க சான்ஸ் முடிஞ்சது. ஒன்றுமில்லன்னு சொல்லி முடிச்சீங்களா இல்லையா? ஓகே, கீப் குவைட். நீங்க சொல்லுங்க அம்மா. ஆமா, அது அவங்க மனசார சொல்லல அப்படின்ட்டு எனக்கு தெரியும். இருந்த போதும் ஆண்கள் பொதுவாக, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எனிதிங் ஓகே அப்படின்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் ஆத்திரம் வரும், கோபம் வரும். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதானே. அதுதான் நீங்க வந்து ஈஸி, சுலபமாக தப்பித்துக் கொள்வது. எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிக்கும் போது அந்த கஷ்டத்தை வந்து, சிரமத்தை வந்து நம்ம மேல திணிச்சிருவாங்க. அப்ப நாம யோசிச்சு சமைக்கணும். சாப்பாட்டு ஹாலிடேக்கு போக வேண்டாம், எங்க போக வேண்டாம், உமக்கு அங்க விருப்பமா அங்க போவோம். ஓகே, எல்லாத்துக்கும் உமக்கு என்ன? ஓகே, எனக்கு தான் ஃபுல் சாய்ஸ். நல்ல விஷயம் தானே அது. நல்ல விஷயம். நோ இல்ல, ஓமன்னு சொல்ல வரல, நோ என்று சொல்ல வந்தேன். புரியுதா? நீங்களும் ஏதாவது சஜஷன் கொடுக்கணும். இனிமே அவர்கிட்ட தள்ளிருங்க. ஆமா, நான் சொல்றது கேளுங்க. இனிமே அவர்கிட்ட தள்ளிட்டு நீங்க பாடுங்க, உங்க பாடப்பா அப்படின்னு விட்டுருங்க. இப்போ அழகா சொன்னீங்க, சின்ன விஷயமாக இருந்தாலும் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த மாதிரி சாப்பாடு விஷயம்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய சமையல்ல வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவருக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்க சமைச்சு எல்லாமே பிடிக்காதா? பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன சாப்பாடுண்டான இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அது நல்ல ஒரு பழக்கம். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். இல்ல சீரியஸா நீங்க ஒவ்வொரு முறையும் அவரை பத்தி பாராட்டி பேசும் பொழுது அவர் அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கிறீங்க. நீங்க அவரு இது வரைக்கும் என்கிட்ட இப்படி சொன்னது இல்லையே, அவர் இன்னைக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இன்றைக்கு கேள்விப்படுறேன். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பு. இதுதான் கணவர் மனைவி இருவரையும் கொண்டு வந்து இங்க நீதிமன்றம், அதாவது நல்ல விஷயத்துல நீதிமன்றம், வேற விஷயம் இல்ல, நெகட்டிவா யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவ். உங்களை பற்றி உங்களுக்கு அறியாத விஷயங்களை வெளிக்கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப அவங்களுடைய வழக்கு என்னன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்குது, இதுதான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு அவர் சொல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அவங்களுடைய சமையல் வரிசையில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதனை நீங்க வெளிப்படையாக சொல்ல போறீங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு நானே ரொம்ப சுலபமான கேள்விகள் இல்லை இதுவும் உண்டு. இதுக்கே இப்படி முடியாது, கிடையாது. இன்னைக்கு கட்டே இல்லாம நம்ம ஃபுல் பிளாஸ்ட்ல போறோம். யாருமே இங்க கட் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. கோழி பிரியாணி. கோழி பிரியாணி. இனி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கோழி கோழி பிரியாணி செய்துட்டு இருந்துச்சுன்னா அவர் சொல்லுவார் நோ ஸ்டாப், கோழி பிரியாணி வேண்டாம், கோழி பிரியாணி வேண்டாம், வச்சு நீ கோழி பிரியாணி சாப்பிடாத அளவுக்கு உங்களுக்கு கோழி பிரியாணி செய்து தர போறாங்க. சரி, அவரு சமைப்பாரா? சமைப்பார். கோழிக்கறியும் பருப்பு கறியும் செய்வார். இல்ல நீங்க சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் அதுவும் சமையல். ஆமா, நல்லா ஆம்லெட் கொடுப்பார். ஆம்லெட்னா நம்ம கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம். ஆனா கோழி கறி பருப்பு கறி எல்லாம் வைக்கிறது வந்து திறமை. அது எல்லோராலையும் செய்ய முடியாது. அது ரெண்டு மட்டும் தான் செய்வீங்களா? ஆம்லெட்னு சொன்னா அந்த பிளேன் ஆம்லெட் கிடையாது, முட்டையை சும்மா தாசில் எடுத்து அது இருக்கு. டொமேட்டோஸ், வெங்காயம், அஸ்பாரகஸ், ஸ்பானிஷ் வா எல்லாம் போட்டு. அப்ப அது 3 தான் செய்வீங்களா? இதுவே நிறைய. சரி, இல்ல சோறு போடுவேன். சாதம் வைக்கிறது ஓகே, அதுவும் அது பக்குவமா வரணும் இல்லையா? வாழ்த்துகள். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது சமையல் முயற்சி செய்திருக்கிறீங்களா? நோ 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 நோ. பிட்சா போட்டா நான் மா எல்லாம் செய்து வைப்பேன் ரெடியா. இவர் வந்து வடிவெல்லாம் போட்டு நீட்டா பெர்ஃபெக்ஷன் அந்த நீட்டா போடுவேன். நான் டக் 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 போட்டுட்டு முடிச்சிட்டு இவர் பார்க்க அழகா இருக்கணும். அதெல்லாம் செய்வாங்க. என்னுடைய கணவரும் அப்படிதான். நாம ஒரு வேலை செய்யும் பொழுது அவசரமா செய்வோம். ஆனா அதையே வந்து அவர் செய்யும் பொழுது ரொம்ப என்ன கலை உணர்வோடு செய்வாங்க. நானே பார்த்து வியந்து போவேன், அச்சோ இதுக்கு போய் இப்படி மெனக்கடணுமா அப்படின்னுட்டு. ஆனா அவங்க செய்யும் பொழுது அப்படி ரொம்ப ஆர்வத்துல அப்படியே செய்து, அதனால ஒன்னும் சொல்றது இல்லை. ஏன்னா நாளைக்கு அந்த உதவியும் கிடைக்காம போயிடுமே, எதுக்கு நாமளே வழியில போற. அவங்க நல்ல விதத்துல தாங்க சொன்னாங்க, நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? சரி, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றனர். ஒருவருக்கு 5 வயது, மகளுக்கு 2 வயது என்று சொல்லியிருந்தீங்க. மகன் பெயர், அவங்களுடைய பெயர் சொல்றீங்களா? மகனுக்கு பேர் வயன், மகளுக்கு பேர் ஐயன்னா. ஐயன்னா, வா, யூனிக் நேம், ரொம்ப அழகான பெயர். அவர்களுடைய பராமரிப்பு, அவர்களுடைய வளர்ப்புல பெற்றோராக நீங்க இருவரும் சேர்ந்து நிச்சயமாக கடுமையாக உழைத்து, அதுவும் ஒரு 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 பணியாற்றுவது ரொம்ப சவால் மிக்க ஒரு விஷயம். அது குழந்தைகளை வளர்ப்பது ஒன்று சேர்ந்து. இப்போ அவர் வந்து செல்லம் அதிகமா கொடுக்கலாம், அல்ல நீங்க செல்லம் அதிகமா கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் வந்து மூக்க நுழைக்கும் பொழுது என்ன விஷயம் உங்களுக்கு ஆத்தனாத்திரமா வரும்? அதே கேள்வி மற்ற மாதிரி கூடுதலா இவர் தான் நல்ல அந்த என்ன சொல்றது செல்லம், அதத்தான் சொல்றேன் நானு. விளையாட்டு அம்மா கண்டிப்பா இருப்பீங்க. அம்மா தான் நிறைய கண்டிப்போட இருப்பீங்க. படிப்புல தான் கூட படிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா கண்டிப்பா இருக்கணும், அதனால அப்பா நைஸா நழுவிடுவீங்க. என்ன மாதிரியும் கண்டிப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சாப்பாடு கொடுக்கல நான் திரியணும். அவருக்கு பிறகு விளையாட விட்டுட்டு அங்க போகணும், இங்க போகணும் என்னை களைச்சே போடுவேன். சாப்பாடு கொடுத்து இவர் 2 கூப்பிடுவார், 2 பேரும் இருத்துவார். சாப்பிட்டு முடிக்கும் தனக்கும் உடம்ப மாட்டேன். கண்டிப்பாக அது கண்டிப்பு. அங்க செல்லமும் இருக்குது, அதே சமயத்துல அழகான கண்டிப்பும் அங்க இருக்குது. வாழ்த்துகள். அருமையான சந்திப்பு இது. அருமையாக அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க கேட்டு அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கீங்களோ இல்லையோ, இந்த ஜாலியான தம்பதிகளை பார்த்து மெய் மறந்து நான் நிறைய கேட்டு அறிந்து கொள்ளணும்னு ஆர்வத்தில் இருக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது சற்று முன்பு உங்களுடைய திருமண காட்சி தொகுப்பு வீடியோ கிளிப்ஸ், அது ஒரு பெரிய கதைங்க. நாங்கள்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ண 4 பேர் வளைச்சி சுற்றி வேற எடுத்தாங்க. கடைசியில் எங்கள் கைக்கு வந்து சேராமல் போயிடுச்சுன்னு கவலையில் சொன்னது எங்களுக்கு கேட்டது. இப்போ
உங்களுக்காக புகைப்படங்கள் இருக்குது இல்லையா, உங்களுடைய திருமணத்தின் போது நீங்க எடுத்த புகைப்படங்களை ஒரு தொகுப்பாக உங்களுக்காக நாங்க வழங்கவிருக்கின்றோம். நேயர்களே, அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பார்த்து ரசியுங்கள். நன்றி. நன்றி. பரவாயில்ல, வீடியோ கிளிப் இல்லைன்னா என்ன, இந்த புகைப்படங்களுடைய கிளிப்பை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி வீடியோ கிளிப் மாதிரி எல்லாம் இருந்தது. அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சேன், நிறைய இடங்களுக்கு இருவரும் சேர்ந்து பயணம் செய்திருக்கிறீங்க இல்லையா? புது புது இடங்களை போய் பார்க்கணும்னு விருப்பமா உங்களுக்கு? உங்க ஒருவருக்கு தான் விருப்பம், மற்றவர் வழி இல்லாம, அதாவது வேற வழி இல்லாம தொத்திக்கிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்ல ரெண்டு பேருக்குமே அந்த ஆர்வம் இருக்குதா? ரெண்டு பேருக்குமே ஆர்வம் இருக்குது. ஆனா கூட சாய்ஸ் பண்றேன் நான். உங்களுக்கு முன்கூட்டியே முன்னாடி சொன்ன மாதிரி தேர்வு செய்யறது நீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. ஹனிமூன் ட்ரிப்பும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எந்தெந்த இடங்கள் நீங்க சென்ற இடங்களில் ஏதாவது வித்தியாசமா உங்களுக்கு ரொம்ப பிடித்தது, ரொம்ப அழகான இடம்னு நீங்க நினைத்த இடம் எது? ஜாபா துனிசியா. துனிசியால அங்க இருக்கிற ஒரு தீவு உண்டு. ஒரு தீவு எப்படி இருந்தது சொல்லுங்க. மிக நல்ல வடிவா இருந்தது. மண்ணுக்குள்ள இறங்கி போய்க்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு வீடுகள் கட்டி மண்ணுக்குள்ளேயா பங்கர்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஆமா, அது மாதிரி. ஆனா அதுக்கெல்லாம் வெக்கையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக மண்ணுக்குள்ளே இருந்து அப்படி வாழ்றாக்களே ஒரு இனம்னு சொல்லி குறிப்பா சொல்றது பேர்பேர்னு சொல்றது. ஏர் கண்டிஷன்லாம் இருக்குங்களா, குளிர் சாதனை எல்லாம் இருக்குங்களா? வெப்பநிலையில குளிரில இருந்து தவிர்ப்பதற்கு இருக்கிறாங்க, வெக்கையில இருந்து தவிர்ப்பது. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அங்க போய் நாங்க அவங்க அந்த என்ன இங்க போகைக்குள்ள எங்களுக்கு அந்த அந்த அங்க இருக்கிற மக்களோட நாங்கள் இணைந்து அவையோட சேர்ந்து கலந்து இருக்கணும். எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே விருப்பம். ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி வீட்டில் போய் அவையிலே எங்களுக்கு டிஃபன் எல்லாம் செய்து தந்து டீ எல்லாம் போட்டு தந்து அவையோடயே இருந்து நாங்கள் ஒரு 2 நாள் இருந்து நாங்கள். ஸோ நல்லா இருந்தது. துனிசியா சொன்னீங்க, துனிசியாவில் என்ன இடம் அது? ஜாபா. வாவ், இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. வெவ்வேறு இடங்களுக்கு போய் பார்ப்பது ஒரு கொடுப்பனை. எல்லோருக்கும் அந்த அந்த வாய்ப்பு வசதி கிடைக்காது. அதனால கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளணும். இனி அடுத்து உங்க 2 பேரில் யார் அதிகமா ரொமான்டிக்? என்னங்க ரொமான்டிக்னா என்னன்னு கேக்குறாரு. சரி, சும்மா சும்மா சும்மா. சரி, அவர் முதலில் உங்களுக்கு வாங்கி தந்த பரிசு பொருள் என்ன? அவரை பார்க்காதீங்க, நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. உண்மையா இல்ல அதுக்கு முன்னே ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்து அவங்க சொல்ல மறந்துட்டாங்களா? நீங்க கேட்கும் போது எனக்கு ஞாபகம் எது நான் முதலாவது வாங்கி கொடுத்தேன் தெரியாது. அப்ப நல்ல வேளை உங்களை கேட்கல, அதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு கேட்டேன். சரி, இனி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கேன், வரேன். அவங்க முதலில் உங்களுக்கு வாங்கி தந்த பரிசு எது? ஒரு மோதிரம் உண்டு, அது இல்ல கையில. மோதிரம் உண்டு, இப்ப கையில இல்ல, அதுக்கு தெரியலன்னு சொல்லிருக்கலாம். இல்ல அதே டிசைன்ல தான் நாங்க வெட்டிங் மோதிரம். சோ அதுதான் முறையா அவங்க சரி அந்த டிசைன் அப்படியே காப்பி பண்ணிச்சிட்டோம். என்னட்ட ஒரு மோதிரம் இருந்தது, நீங்க வடிவா சொல்லிடுங்க. என்னட்ட ஒரு மோதிரம் இருந்தது. அப்ப எந்த மோதிரம் மாதிரியே கல்யாணத்துக்கு முதல்ல அப்ப அம்மா அப்பாவுக்கு தெரியாம இந்த மோதிரத்தை காட்டி கொடுத்து அதே மாதிரி செய்தது இவருக்கு போறதுக்கு பிறகு எடுத்து. இப்போ இவங்க உங்க மேல ஏதாவது கோபம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க? எப்படி அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க? சிலர்
கட்டிப்பானெல்லாம் பறக்கிற கதையும் இருக்குது. அதை வந்து நீங்க தொலைக்காட்சியில சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அத வந்து நான் சொல்லுங்க என்ன சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்படி இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அதாவது நீங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்களை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையே நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஆனா அவங்க கோபப்படும் பொழுது சிலர் வந்து கண்ணுல இருந்து தண்ணீர் அப்படியே வரும், கண்ணீர் அப்படியே வரும், ஆனா பேச மாட்டாங்க. சிலர் வந்து ஆக்ரோஷமாக அப்படியே தட்டம் பறக்கிற விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் வந்து நகத்தை கடிச்சுக்கிட்டு கோபமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து கத்தி கூச்சல் போடுவாங்க. அதையும் ஒரு நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னாருன்னா, அவரை திட்டுற மாதிரி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அச்சா ஊச்சா ஆச்சா ஊச்சா, அவங்க தங்கச்சிக்கு போன் பண்ணி ஆச்சா ஊச்சா ஆச்சா ஊச்சா, அங்க விடுற திட்டு இங்க விடுற அடி மாதிரி விழும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம நிகழ்ச்சியில நடந்திருக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க எப்படி அவங்க 4 உதாரணங்களை தந்தா அந்த 4ல ஏதாவது ஒண்ணு லைட்டா வெளியில வராதாங்கிற ஒரு நம்பிக்கை தான். நீங்க சொல்லுங்க, அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? கோபம் வந்து அமைதியாயிருவாங்க. ஃபர்ஸ்ட் சமைக்க மாட்டாங்க. எங்களுக்கு விளங்க கோபம் வந்துட்டு எப்படி சமாளிப்பீங்க? சமாளிக்க மாட்டீங்க. உங்களை பட்டினி போடணும் ஒரு மாசம், அப்புறம் தெரியும் எப்படி சமாளிக்கிறதுன்னு. சமாளிச்செல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, அது சக்சஸ் ஆகிடும், விட்டாச்சு. அப்படி தானா அடங்கு. தாஜா பண்றதுக்கு சிலர் வந்து பரிசு பொருள் எல்லாம் வாங்கி தருவாங்க. சிலர் தானே சமையல் செய்வாங்க. சோ அந்த மாதிரி பொய் இருக்குமே, அது வேணாமே. அதனால உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக தாஜா பண்ணாம விட்டுட்டீங்க. நீங்க சொல்லுங்க, அவரை எப்படி கோபப்படுத்துவாரு? கோபப்படுவாரு, அவருடைய கோபத்தை எப்படி அவர் வெளிப்படுத்துவாரு? கோவப்படுவார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கோவப்பட்டாருண்டா கூடுதலாக வீட்டில் எங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது, அங்கே அதில் போயிடுவேன். ஸோ போயிட்டு கதை பூட்டிடுவார். அங்கே அவரை டிஸ்டர்ப், அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது. அவருக்கு சிரிப்பு இல்ல. அப்ப ஒவ்வொரு முறையும் அவர் பால்கனிக்கு போகும் பொழுது நீங்க கவனமா பாத்துக்குங்க, பால்கனில போய் வேற ஏதாவது செய்யறாரான்னுட்டு அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அப்ப அடிக்கடி அப்படி பால்கனி பக்கம் போனாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டியதுதான். கூடுதலா 2 பேருமே ஒரே மாதிரி. நாங்க இருக்கிறது 11ஆம் மாடி, அதுக்கு மேல ஏதாவது செய்யறேன்னு சொன்னா குதிக்க. சரி 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 சரி. இப்ப அவரை எப்படி சமாதானப்படுத்துவீங்க? நீங்க சமாளிக்கிறது எப்படி? சமாளிக்கிறது, மாமி இருக்கிறா வீட்டுல, மாமி கிட்ட சொல்லிடுவீங்க. மாமி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்கீங்க, அவ பிள்ளைகள் மூலமா போய் பிள்ளைகள விஷயம் என்ன போய் கதைக்கிறது. மாமி நான் தேவை என்று சொன்னாண்ட வந்து சொல்றது, அது என்ன பற்றி கதைக்காமல் நான் இல்லை அல்ல மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு வர மாதிரி சமாளிச்சுட்டு என்னென்ன விஷயங்களை சொல்லணுமோ அந்த விஷயத்த குழந்தைகள் இருப்பது வந்து அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். சமாதானப்படுத்துவதற்கு, தூது செல்வதற்கு, சமாதான புறாக்களாக்க அது ஒரு சிறப்பான விஷயம். மாமி இருக்கிறதுனால வந்து மாமியை பற்றி பேசுற மாதிரி பேச தொடங்கிட்டீங்கன்னா அதோட எல்லாம் கோபம் எல்லாம் தணிஞ்சு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போயிட வேண்டியதுதான். கொஞ்சறதுக்கோ குலாவரத்துக்கோ அங்க இடம் கொடுக்கறது இல்லை. இல்லை, ரொமான்டிக்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன கொஞ்சம் வரீங்களா? சரி, இப்போ இருவரும் சேர்ந்து வேற ஏதாவது படம், இப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் தருணம் இது. பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மேல கவனம் இருக்கும். ஆனா இனி இருவரும் சேர்ந்து ஏதாவது இயக்கத்தில் இறங்கணும், இருவரும் சேர்ந்து ஏதாவது புதிதா செய்யணும். கணவர் மனைவி என்ற அதாவது கணவர் மனைவியும் சேர்ந்து செய்யும் பொழுது அது வித்தியாசமா இருக்கும். இன்னும் உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்திருப்பீங்க. புரிந்துணர்வோடு சேர்ந்து இயக்கத்தில் போடும்போது அது வித்தியாசமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இல்ல. ஆனா பாடல் எல்லாம் பாடிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்க. நீங்க உங்களுடைய சொந்த பாடல்னு சொன்னாங்க. முதலாவது ஆல்பம் வந்து கனவுகள்னு சொல்லி, அதில் நான் ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக கூட வேலை செய்திருந்தேன். அதில் ஒரு 5-6 பாட்டு பாடினேன். பிறகு ஈழத்தை இசையமைப்பாளர் எண்ணீரு அவற்றை ஆல்பத்தில் 2 பாட்டு பாடினேன். அப்புறம் இங்கே தெளிச்சிவம் சொல்லி ஆள் இருக்கார், அவற்றை 4-5 பாட்டு பாடியிருக்கேன்.
நீங்க அதே ஆல்பத்துல பாட்டு நான் பாடிருக்கீங்க? கனவுகள் ஆல்பத்தில் 15 வயசு அப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடினான். சேர்ந்து பாட இல்லை, வேறு அதே ஆல்பத்தில் வேறு ஒரு பாட்டு பாடினான். 15 வயசு அப்ப. அப்படின்னா அப்ப காதலர்கள் இல்ல, நண்பர்கள். நண்பர்கள். நண்பர்கள், நல்ல Best நண்பர்கள். நண்பர்கள். சரி, அந்த ஆல்பத்துல இருந்து ஒரு பாட்டு ஞாபகம் இருக்குதுங்களா இப்போ? வரிகள் சரியா ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, சமாளிப்போம். சுட்டு சுட்டு கொஞ்சம் தாயா பாட்டு மாதிரி இருக்கும். ஓகேயா? சுற்றி சுற்றி போகும் வெள்ளி நிலவே, ஏழ கதை கொஞ்சம் கூறாயோ. சுற்றி சுற்றி போகும் வெள்ளி நிலவே, ஏழ கதை கொஞ்சம் கூறாயோ. தெற்கு திசை வீசும் தென்றல் காற்றே, ஏழ கதை கொஞ்சம் கூறாயோ. சரி, இந்த பாடலோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லவிருக்கின்றோம். இடைவேளையின் பிறகு மீண்டும் இணைவோம். எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆல்பத்தில் பாடும் பொழுது எப்படி இருந்தது அனுபவம்? புதுசா அப்பதான் பாட தொடங்குனீங்களா, இல்ல அப்பெல்லாம் நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. ஸ்டேஜில் நிறைய பாடியிருக்கேன். நான் ஒரு 8 வயசுலேருந்தே பாட துவங்கிட்டேன். ஆல்பம் ரெக்கார்டிங்ன்றது வந்து அதுதான் எனக்கு முதலாவது அனுபவம். செல்வன், தமிழ் செல்வன் தான் அதுக்கு மியூசிக் செய்திருந்தவர். நான் மெலோடி சைட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, போ பழகிருச்சு. பழகிருச்சு. நீங்க வந்து பாட்டு மட்டும் தான் பாடி இருந்தீங்க அல்லது அந்த இயக்கத்துல? பாட்டு மட்டும்தான். இயக்கம் அதுல எதுவுமே? 15 வயசுல பாட்டு மட்டும் தான். அதுக்கு பிறகுதான் மற்ற வேலைகள். சரி, பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறீங்க, ஆல்பத்திலையும் பாடியிருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு பாட்டு கச்சேரியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நேயர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை நான் தந்திருக்கிறேன். இப்போ எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி வரேன்னா, ஒரு பாட்டு நிகழ்ச்சி மாதிரி நாம கொண்டு போவோமே அப்படின்னுட்டு. சரியா? குரில் நெடில் இவையெல்லாம் முக்கியம் இல்லை. போகட்டும், நமக்கு போகலையே. சரியா? 2 பேருமே பாடக்கூடியவர்கள் என்பது எங்களுக்கு கொடுப்பன. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் பாட்டு பாட தெரிஞ்சாலும் வெட்கப்படுவாங்க, அல்லது சிலர் வந்து பாட்டு பாட முடியாது, அல்லது ஒருவருக்கு பாட முடியும், இன்னொருவருக்கு பாட முடியாது. ஆனா இருவருமே பாடக்கூடியவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் பொழுது அந்த வாய்ப்பினை நாங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையில் நீங்க தொடங்குங்க அனு. குட்டி போதும். ஆருயிரே ஆருயிரே அன்பே, உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். நீ இல்லையே நான் இல்லையே, நீ போகும் முன்பே அன்பே நான் சாகிறேன். உயிரே என் உயிரே, எனக்குள் ஒரு உயிரே, கண்கள் மூடி அழுகிறேன், கரைகிறேன், என்னையே தேடுறேன். ஆருயிரே ஆருயிரே. ஆருயிரேன்னு முடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆவண்ணா ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை சுலபப்படுத்திருக்கிறேன் நான், தெரியுமா? ஆராரிரோ பாடியதாரோ, தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ. யாரோ யாவா? யா தெரியல. யா இல்ல. யாரோ யாரோடி என்னோட புருஷன், உன்னோட யாரோ யாரோடி திமிருக்கு அரசன். அரசன் மறுபடியும் அதுல நீங்க பண்ண நல்லா இருக்கும்.
இதுல நான் கேள்விகளை மட்டும்தான் கேட்பேன், என்ன யாரும் கேள்வி கேட்க. நல்லா இருந்துச்சு. அம்மோட சரி, எல்லாருமே சேர்ந்து பாடிதான் நல்லா இருக்கு. நீங்க போட்டியில கலந்துக்குங்க, அப்புறமா நான் பாடுறேன் உங்களுக்காக. என்ன எழுத்து? ஆ. திரும்ப ஆவா. சரி, ஆவண்ணா எதுவும் உங்க விருப்பம். அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு காணும் வகை அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே நிலை பெயராலே. நிலை பெயராலே நீ 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 என்ன நீ நீ நான் தான் உதவி செய்யலாம், நீங்க போட்டியாளர்களுக்குள்ள நீங்களே எப்படி உதவி செய்துக்கிட்டு? ஜட்ஜும் உதவி செய்யக்கூடாது. நீ எங்கே என் அன்பே. கலகலப்பாக சேர்ந்து எங்களோட ஒரு பாட்டு கச்சேரியை நடத்தியமைக்கு மிக்க நன்றி. சரி, இப்ப லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குது? குழந்தைகளோட வேலை, நீங்க பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கீங்க இப்போது. அனு? பிள்ளைகளை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்க இல்லை, ஸ்கூலுக்கு போறேன், திரும்ப ஸ்டடீஸ் தொடங்கியிருக்கிறேன். வேலை ஒர்க் பண்றதில்ல, இப்போ திரும்ப ஸ்டடீஸ் தொடங்கியிருக்கிறேன். வீட்டுல எப்படி பசங்களை வந்து மாமி இருக்கிறதுனால மாமி தான் முழு உதவி மாமி தான். மாமி இருக்கிறது பெரிய தூண் மாதிரி மாமி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே. என்னால அட்வைஸ் கேட்கணும் என்றால் நல்ல ஓப்பன் மைண்ட், பாட்டுகள் எல்லாம். மகள் சின்னவா சிட்டுக்குருவி படிப்பா, மாமி பாட்டு நல்லபடியா படிப்பா, நல்லா பாட்டு படிப்பா. அப்ப இப்பவே சிட்டுக்குருவி தான் விருப்பம், படுக்கும்போது சிட்டுக்குருவி கேட்டுட்டு தான் படுப்பா. அப்ப நல்ல விஷயங்கள் தமிழ் சொல்லி கொடுப்பா மகனுக்கு. ஸோ நல்ல நல்ல உதவி சொல்லலாம். அவர் எப்படி உதவி செய்யறாரு பிள்ளைகளுடைய பராமரிப்புல? சொல்லுங்க. அப்படி இல்ல, அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல பொய் சொல்ல மாட்டேன், உண்மையா பொய் சொல்ல மாட்டேன். நைட் டியூட்டி தான் பாக்குறவர். நைட் டியூட்டி முடிச்சு வந்து எப்படியும் ஒரு 2-3 மணி நேரமாவது பிள்ளைகளுக்காண்டி ஒதுக்குவார். நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் வந்தோன்னு படுத்துடுவேன் நைட் டியூட்டி முந்தி போகும்போது. ஆனா இவர் எனக்கு என்னென்று இப்படி முடியும் சொன்னா, நான் அப்படிதான் செய்யணும், என்னடா செய்ய முடியும். அப்ப பிள்ளைகளுக்காண்டி நல்ல நல்ல அப்பான்னு சொல்லலாம். நல்ல அப்பா. நன்றி. அப்புறம் இன்னைக்கு பூரா அப்படியே பூரிச்சு போயிட்டு இருக்காரு. இனி வீட்டுக்கு போய் என்னென்ன வேணுமோ நீங்க எல்லாம் கேட்கலாம். தங்க காப்புல இருந்து வைர மூக்குத்தி வரைக்கும் எல்லாம் நீங்க கேட்கலாம். ஆமா, முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டோம் நாங்க. சரி, இதுல இந்த நிகழ்ச்சியில பொதுவாக தம்பதிகள் வந்து பேசும் பொழுது நிறைய அவங்களை பற்றி, நான் சற்று முன்பு கூறியது போல, அவங்கள பற்றி தெரியாத விஷயங்களை அவங்களும் தெரிந்து கொள்வார்கள். இப்போ வெளிப்படையா அவரோட பேச முடியாத விஷயங்களை வந்து சாடமாடையா வந்து நிகழ்ச்சியில சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவரை வந்து அவர்கிட்ட வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்து, நீங்க சொன்னீங்க இல்லையா, சின்ன சின்ன கோபம் வரும், நான் சமாளிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு, அவர்கிட்ட இருந்து ஏதாவது விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமா அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில அவர்கிட்ட சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்க சொல்லலாம். இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. ஆஹா, இது சொல்லாம சொல்றேன் நேரடியா முகத்தை பார்த்து சொல்றது, நீங்களும் யோசிச்சு வைங்க. சொல்லாம சொல்றது, சும்மா ஒரு கோர்வையில வந்துட்டு எதுக்கு மோனையோட இருக்கட்டுமேனு எடுத்து விட்டேன். என்ன சொல்லலாம்? நீங்க அவர் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் நீங்க சொன்னீங்க. பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் நான் சொல்றேன். அப்பா நல்ல வேலைப்பா. பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சொல்றேன் இல்ல, இதுக்கு மேல உங்களை வச்சு காமெடி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க. இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹஸ்பண்ட் இல்லன்னு சொன்னதுக்கு நீங்க பட்ட சத்தம் எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க, இன்னும் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? கோபம் கொஞ்சம் குறைக்கணும், ஆத்திரப்படாதீங்க, இல்ல பால்கனியில் அடிக்கடி போய் நிக்காதீங்க. இல்ல, நான் உங்களுக்கு கூட சொல்ல மறந்துட்டேன், நாங்க லவ் பண்ணும் போது பழைய கதை வருது. இல்ல, கோல் இவ்வளவு இருக்கும்னு சொன்னலாம், சரியா? இப்ப 8 வருஷத்துல குறைஞ்சு 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 பிள்ளைய பிறந்ததுக்கு பிறகு இன்னும் குறைஞ்சு, மகள் பிறந்ததுக்கு பிறகு இன்னும் குறைஞ்சு, இப்ப இவ்வளவுதான் இருக்குது. கோபப்பட வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது
மனிதர்கிட்ட இருக்கிற இயற்கையான ஒரு குணம். ஒரு விஷயமா சொல்ல முடியாது. கோவப்படாட்டி தான் பிரச்சனை, ஏன் கோவப்பட இல்லையன்றது பிரச்சனை அப்படின்னு வேற யோசிப்போம் நாம, எல்லாத்துக்கும் யோசிப்போம். ஆனா இப்போதைக்கு என்ன சொல்லலாம்டா, கொஞ்சம் என்ன சொல்லலாம், சமைக்கலாம், கொஞ்சம் கூட சமைக்க சொல்லலாம், கொஞ்சம் சமைக்கலாம் அல்லது சமைக்கும் போது உதவி செய்யலாம். இல்ல அது செய்யறவர் அப்ப சமைக்கலாம். இல்ல வேற நீங்க டெஸ்ட் பண்ண ரெடியானா நான் வேற கொஞ்சம் என்ன அந்த கிரியேஷன் இருக்குல்ல, அந்த படத்துல இவ்வளத்துக்கு ஆர்வம் இருக்குதுல்ல, அதே மாதிரி சமையல்ல கொஞ்சம் ஆர்வம் காட்டலாம். அப்படிதான் அழகா அவங்க எவ்வளவு அழகா சொன்னாங்க, அதையே நான் சொல்லட்டுமா? இல்ல விளங்கிடுச்சு. குறும்படம் எடுக்கிறதுலாம் காட்டுறீங்களே அக்கறை, அத சமையல்லையும் கொஞ்சம் காட்டுறீங்களா? வீட்டுல பிள்ளை குட்டிங்களாம் சாப்பிடுவாங்க சரியா? அத வந்து அழகா எவ்வளவு பக்குவமா அவங்க சொன்னாங்க. நல்ல விஷயம். சரி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னத்த சொல்றது, ஏதாவது சொல்லத்தான் வேணுமா கட்டாயம்? ஏதாவது நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உதவி செய்திருக்கிறாங்க, சாந்தமானவர், உங்களுக்குள்ளேயே ஒரு புரிந்துணர்வு, பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கண்டிப்பான தாயாக இருக்கிற நேரத்துல கண்டிப்பான தாயாக இருக்கின்றார், எல்லாம் அழகாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனா அதே சமயத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதிகமா கோபப்படுறாங்களா, குறைச்சிக்கங்க. அது உதாரணமாகத்தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க யோசிச்சு சொன்னாங்க பாத்தீங்களா? நீங்க தப்பிக்க கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்க, உங்களை வற்புறுத்த விரும்பல நானு. இது நான் சொல்ற விஷயம், இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல, பட் அதை அவங்க செய்தாங்க நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். தமிழ்ல கொஞ்சம் ஆக்டிவேட் நல்லா இருக்கும். இன்னும் அதிகமா தமிழ் அடுத்த நோக்கம் தமிழ்ல இன்னும் கூட அக்கறை எடுக்கணும். அப்படி போட்டாங்க பாத்தீங்களா? சரி, பண்ணிட்டேன். அது ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கிறாங்க. இப்போ சிறப்பா தமிழ் பேசுறீங்க. நீங்க பேசும்பொழுது சில வார்த்தைகளை நான் கவனிச்சேன், அழகா பேசுறீங்க. ஆனா ஒருவேளை பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் அதிகமா நீங்க தமிழ் பேச தொடங்குனீங்க. தமிழ் கதைக்கிறது நான் வீட்டு அம்மா அப்பாக்கள் தமிழ் தான் கேட்கணும். அம்மா அப்பா தமிழ் சொந்தக்காரர்களோட தமிழ் தான் கேட்கறேன். இவர் சொல்ற தமிழ்ண்டா கூட புத்தகங்கள் வாசிக்க சொல்லி தமிழ்ல பற்று, தமிழ்ல இவர் தமிழ்ல சரியான ஒரு பற்று, நாட்டம் பற்று கூட. அப்ப இன்னும் தமிழ்ல கொஞ்சம் புத்தகங்கள், இவர் வாசிக்கிற புத்தகங்கள் என்ன வாசிக்க சொல்லி அப்படியான ஒரு தமிழ்ல, அதைத்தான் சொல்ற தமிழ்ல. சரி சரி, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில வந்து கலகலப்பாக என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எனக்காக வழிநடத்தியமைக்கு மிக்க நன்றி இருவருக்கும். எங்கள் சார்பிலும் நன்றி. உங்களுக்கும் நன்றி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய நமது நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. இனி என்ன, கலகலப்பாக அடுத்த ஒரு ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சந்திப்போம். ABC தமிழ்.